அதாவது நீ செய்கிற குற்றச்செயல் இருக்குது பார்த்தியா, நீ செய்கிற குற்றச்செயல் உன்னுடைய தலைமுறையை பாதிக்கும். சரியா? உன்னுடைய தலைமுறைன்றது உன்னுடைய குழந்தைகள். ஆனால் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, உனக்கு உன் குழந்தைங்களை பிச்சை எடுக்க வைக்க போகிறது சாட்சாத் நீயே தான், வேறு யாரும் செய்ய போகிறதில்ல. நீ தான் அதுங்களை பிச்சை எடுக்க விட போகிற. ஏன்னா உனக்கு பேக்ரவுண்ட் கிடையாது. நீ நினைக்கிற உன் மாமியார் வீட்டில் வந்து எல்லாம் அதெல்லாம் உன்னை வீட்டு வாசப்படி கூட சேர்க்க மாட்டாங்க. அதுவும் உன்னோட முதல் குழந்தைக்கு தகப்பன் வேறு, ரெண்டாவது குழந்தைக்கு உள்ள தகப்பன் வேறு. சரியா? அதனால் எப்படி சேர்ப்பாங்க சொல்லு, எப்படி சேர்ப்பாங்க? நீ என்ன தான் இந்த குழந்தைங்களோட இது தருதலையாக திரிய போகிறதுக்கு முழு ஜவாப்தாரி நீ தான். சரியா? நீயே தான், வேறு யாரும் கிடையாது. ஏண்டி ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் அட்டன் பண்ணேன் அப்படின்னு நீ தான் இலக்கியாட்ட சொன்ன, நான் கேட்டேன். அது எல்லா யூடியூப்பில் எல்லாருமே அந்த சேனலில் எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருந்தது. எனக்கு ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் அப்படின்னல நான் கேட்குறேன், 10 கஸ்டமரில் எவனாவது உனக்கு எய்ட்ஸ் கொண்டாந்து கொடுத்தானா? அப்போ உன் உடம்புல எய்ட்ஸ் இருக்கா? ஏண்டி புழுவா போட்டு உனக்கு அப்படின்னு கேட்குறியே, என்னை பற்றி நீ தெய்வமா? கேவலம் காசுக்கு படுக்கிறவ தானே நீனு? கேவலம் காசுக்கு படுக்கிறவ தானே நீனு? காசுக்கு படுக்கிற தேவடி ஆளுக்கு உனக்கு இவ்வளோ இருக்கும்போது குழந்தை இல்லாதவளை வந்து நீ சுட்டி காட்டுறியா? ஆனால் உனக்கு 2 கொடுத்துருக்கான். நான் சொல்கிறேன் கேளு, 2த்தையும் ஏமா எடுத்துகிட்டு போயிடுவான். நீ வாரி கொடுத்துட்டு நீ அப்படியே நிற்ப. இங்கே உள்ள பெண்கள் யாரும் கோச்சிக்காதீங்க, நான் எல்லாம் சொல்லாதீங்கம்மா. அதாவது என்னென்னா, இவங்க எப்படி ஃபேமஸ் ஆக போகிறாங்க அப்படின்னா, கடைசியில் ஒரு சாதனை படைக்க போகிறாங்க. தன்னோட பையனை படிக்க வைக்க வழி கிடையாமல் அவனை எங்காவது வந்து ஹாஸ்டலில் விட்டுட்டு +2 வரைக்கும் தான் ஃபாதர் பார்ப்பார். அதுக்கப்புறம் அது எங்காவது கூலி வேலைக்கு போவோம். அடுத்து 2வது இருக்கிறது அது வளர்ந்து அது எங்காவது உருப்படாமல் போவோம். நீ போய் ஹாஸ்டலில் உட்காந்துக்க. அதுதான் அழுது நீ போய் ஜெயிலில் உட்காந்துக்குவ இன்னும் ஒரு 3 வருஷமோ 4 வருஷம். அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கேஸில் உள்ள இது கன்விக்ஷனில் நீ சுத்தமாக தண்டனை வாங்கி உள்ளார போய் உட்காந்துருவ. அப்போ நீ தண்டனை வாங்கி நீ கடைசி வரைக்கும் உள்ளார இருப்ப. உன் பிள்ளைங்க மட்டும் வெளியில் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது இருக்கும். என்னைக்காவது நம்ம வழியில் பார்த்தோம்னா, ஐயோ இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பிச்சை போட்டுட்டு தான் போவோம். ஐயோ பாவம்னு சொல்லிட்டு போவோம். அவ்வளோதான். இந்த பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த நிலைமைக்கு ஒரு தாய் நீ ஆளாக்கி விட்டுட்டு அந்த குழந்தைங்களை எவ்வளோ நாளைக்கு உங்கள் அம்மா உட்காந்து பார்க்கும்? அது செத்துருச்சுன்னா யார் பாப்பா? உன் அண்ணனுங்க ஒரு குடியா இருந்தாங்க. இருந்தாலே குழந்தைங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவங்க போனா வெளியில் வரக்கூடாது.